ஆனால் அதுதான் ப்ரொஃபஷன், அதுதான் புண்ணியம். எப்பொழுது ஒரு மனிதன் சக மனிதன் வாழ்க்கையில் தன் மனிதாபிமானத்தால் ஒரு சிறிய விஷயத்தை மாற்றத்தின் மூலமாக செய்கிறானோ அந்த மனிதன் செய்கிற தொழில் இந்த சமூகத்தால் போற்றப்படும் என்பதற்கு மருத்துவ தொழில் மட்டும்தான் உதாரணம், வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் மட்டும்தான் அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணுங்க. டாக்டரை என் குழந்தையை காப்பாற்றுங்க, டாக்டரை என் புருஷனை காப்பாற்றுங்க, டாக்டரை என் ஒய்ஃபை காப்பாற்றுங்க, டாக்டரை என் அம்மா அப்பா இப்படியா காப்பாற்றிருங்க, டாக்டர் ஏதாவது பண்ணிருங்க, ஏதாவது பண்ணியிருக்கேன்னு தான் வருவாங்க. ஏன் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வு இருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்றேன், உதவி தொகைங்கிறது இந்த மண்ணில் எத்தனையோ பேர் தேவை இருக்கிற, உங்களை விட திறமை இருக்கிற, உண்மையா உங்களை விட திறமை இருக்கிற, உங்களை விட அதிகமாக தேவை இருக்கிற எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் இந்த இடத்தில் உங்களுக்காக வழங்கி இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்கிற நீங்கள் அதிக பொறுப்புணர்வோடு இருக்கணும், ஹைலி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மோஸ்ட் தேங்க்லெஸ் ஜாப். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில ப்ரொஃபஷன் மட்டும்தான் பெருசா யாருமே அப்படிலாம் நன்றி சொல்ல மாட்டாங்க. நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணி புழைக்க வச்சிட்டீங்கன்னா அந்த டாக்டர் மாதிரி ஊர்ல ஒருத்தர் இல்லம்மா. அதே ஆபரேஷன்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காப்பாற்ற முடியாத சூழல், எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க, காப்பாற்ற முடியலன்னா இனிமேல் அந்த டாக்டர் நம்பவே கூடாதுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நம்பவே கூடாதுங்கம்மா. கரெக்டா? நீங்க ரெண்டையுமே எதிர்கொள்ளணும். ஒருத்தர் உங்களை விமர்சிக்கிறாருங்கிறதுக்காக என்னடா இப்படி ஒரு ப்ரொஃபஷன் நினைச்சிடவே கூடாது. 1000 பேர் ஆசீர்வாதம் இருக்கிற இடத்தில் 10 பேர் சாபமும் இருக்கும். அந்த 10 பேர் சாபத்தை பொருட்படுத்தவே வேண்டாம் என்பது இன்றைய இளைய தலைமுறையினருக்கு நான் சொல்லுகிற ஒரு கருத்து. எல்லாமே நடக்காது, எப்பயுமே நடக்காது. தெளிவா இருங்க. படிக்கிற ஒவ்வொரு நாளும் தெளிவா படிங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஃப்ளைட்ல பைலட்டும் கோ பைலட்டும் உட்கார்ற இடம் பேர் என்ன? காக்பிட். கரெக்டா? அதை ஸ்டெரைல் காக்பிட்னு மாத்தினாங்க 1974 ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் யூஎஸ்ல. ஏன் அப்படின்னா இந்த பைலட்டும் கோ பைலட்டும் லேண்ட் ஆடுறப்ப வெட்டியா பேசுவாங்களாம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட் ஆய்வு பண்ணப்ப அறிக்கை சமர்ப்பிச்சப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல வெட்டி பேச்சு பேசுறதுனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஏன்? ரன்வேல இறங்குறதுக்கு பதிலாக ரன்வேக்கு முன்னாடியே லேண்ட் பண்ணிட்டான் பணியில. என்னடா பேசுறான்னு கேட்டா அரசியல் கதை, செகண்ட் ஹேண்ட் காரை எப்படி வாங்குறது விற்கிறது இதெல்லாம் பேசிட்டு முன்னாடியே குத்திவிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபெடரல் ஏவியேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ணுச்சு, அந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு, FAAன்னு நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெரைல் காக்பிட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது என்ன அர்த்தம்னா